மக்களுடன் மனதின் குரல். நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி. 129வது மாதத்தில் தரம் பதிக்கும் பாரத பிரதமரின் மனதின் குரல். நாள் 28/12/2025. பொதிகை தமிழ் தொலைக்காட்சி. நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப்பில் பதிவு செய்து பிரதமரோடு பேசும் வாய்ப்பை பெறுங்கள். வி. ரமேஷ், வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்டம், பாரதிய ஜனதா கட்சி. மத்திய அமைச்சர் எல். முருகன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இதுல நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆன்லைனில் மூலியமாக நம்மளுடைய நீலகிரி சென்டரில் கலந்து கொண்டு விளையாட்டு வீரர்களுடைய அவர்களுடன் கலந்துரையாடினார்கள், அவர்களை ஊக்கப்படுத்தினார்கள். எப்படி நாம் இந்தியா என்று தலை சிறந்த விளையாட்டு வீரர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. நம்மளுடைய நாடு வர 2030 காமன்வெல்த் விளையாட்டு திருவிழா நடத்த இருக்கிறோம். அதே போல் 2036 ஒலிம்பிக் இந்தியாவில் நடக்க இருக்கிறது. அதுக்கெல்லாம் நம்மளுடைய விளையாட்டு வீரர்கள் தயாராக வேண்டும். இந்த விளையாட்டு திருவிழாவுடைய நோக்கம் அனைத்து பகுதிகளிலிருந்து விளையாட்டு வீரர்களை ஊக்குவிப்பது. அதாவது கிராமங்களில் இருக்கிறவங்களாகட்டும், அல்லது நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களாகட்டும், அல்லது மலைவாழ் பகுதியில் இருக்கிறவங்க, இவங்களை எல்லாத்தையும். ஏன்னா இன்றைக்கு இந்தியாவில் நம்மளுடைய ஸ்கில்டு மேன் பவர் என்று சொல்லக்கூடிய திறமையான இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய விளையாட்டு திறனை ஆரம்ப காலங்களிலே ஆரம்பத்திலேயே அவர்களை கண்டுபிடித்து அவர்களை தயார்படுத்தி அவர்களை உலகளவில் விளையாட்டு வீரர்களாக தலை சிறந்த விளையாட்டு வீரர்கள் ஆக்குவது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். அதுபோல் நாம் விளையாட்டு வீரர்களை ஊக்குவித்து அவர்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த அருமையான நிகழ்ச்சியில் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் 4 சென்டரில் அவர்கள் கலந்துரையாடணும். அதில் ஒரு சென்டர் நம்மளுடைய இந்த சென்டரில் கலந்து கொண்டு நம்மளுடைய மாணவர்கள் மத்தியிலையும் நம்மளுடைய இளைஞர்கள் மத்தியிலையும் அவர்கள் ஒரு ஊக்கத்தை கொடுத்த அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விளையாட்டு திருவிழா நம்மளுக்கு தெரியும், உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த நம்மளுடைய நீலகிரி பாராளுமன்றத்திற்கு உட்பட்ட பகுதியில் மட்டுமே 4500க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். 6000க்கும் மேற்பட்டவர்கள் பதிவு செய்ததில் 4500 பேருக்கு மேலே கலந்து கொண்டு கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டவர்கள் பரிசுகள் வாங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் கூட என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது போல் நம்மளுடைய அந்த விளையாட்டு திருவிழாக்கள் மூலியமாக இளைஞர்களை, நம்மளுடைய விளையாட்டு வீரர்களை அடையாளம் கண்டு அவர்களுடைய திறமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை சர்வதேச அளவில், இந்திய அளவில், தேசிய அளவில் அவர்களுடைய திறமையை எடுத்து செல்வதற்கு ஒரு அருமையான இந்த விளையாட்டு திருவிழா. நன்றி அண்ணா. ஆனால் அப்புறம் பேசிக்கலாம். இன்னைக்கு அருமையான நிகழ்ச்சி.